வீட்டில் ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. யோஜித் நல்லா வெயில் அடிக்குதுமான்னு சொன்னதுனால, சரி கம்பளி பெட்ஷீட்லாம் வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். கொடி வேறு அந்துருங்கிற பயம்தான். இருந்தாலும் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டேன். ஏன்னா வெயில் எப்பயாவது தானே அடிக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் இருக்கும் மெத்தையிலலாம். கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே பெரிய வீடெல்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்னோடய வாட்சுக்கு சார்ஜர் போட வேண்டியது இருந்துச்சு. போட்டுட்டு தான் கிச்சனுக்கே வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ரவா உப்புமா பண்ணி வச்சுருந்தாங்க. பழைய சாதம் இருந்துச்சு, சிக்கன் குழம்பு இருந்துச்சு, சாப்பாடு வேறு வெந்துட்டு இருந்துச்சு. வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சாப்பாடை வடித்து விட்டுட்டு வெந்நியை போட்டு விட்டுட்டேன். அடுப்பில் எப்போயுமே அந்த தீ 2 விறகு வச்சு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ தான் வீடு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அதனால் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தை கழுகி அதை வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் துணியை துவைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு செட்டு துணியை துவைச்சி தண்ணி வடியை போட்டால் மட்டும்தான் மறுநாள் காய போட்டு எடுக்க முடியும். ஏற்கனவே துவைச்ச துணியை காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் துவைச்சி போட்டுக்கலான்றது தான் பிளானு. எனக்கு இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.